அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குரு வக்ர பயிற்சி காரணமாக இவை நடந்தே தீரும் என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குரு வக்ர பயிற்சியானது நடைபெற இருக்குங்க. செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை வக்ர நிலையில் சஞ்சரிக்க போகிறார். மீண்டும் வலுவாக பாக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று டிசம்பர் 20ற்கு பிறகு சஞ்சரிக்க போகிறாருங்க. அதற்கு முன்னதாக வக்ர கதியில் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாதுங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை தரக்கூடிய உச்சபட்ச நன்மை தரக்கூடிய அதீத பலம் பெற்று 9இல் சஞ்சரிக்கிறார். 9இல் குரு என்றாலே அதிகபட்ச நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பினாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை ராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது. 3 மற்றும் 5ஆம் இடமும் வலுப்படுத்துங்க. எனவே எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது என்பதை குரு வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. இந்த தருணத்தில் 7ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் வக்ரகதியில் திரும்புகிறார். மீண்டும் அதிசார சனி பயிற்சியாக அதீத நன்மை தரக்கூடிய ருண ரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். எனவே சனியின் அமைப்பு என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு மிக அதீத நன்மையும் உச்சபட்ச பலமும் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. சனி பகவானுடைய அமைப்பும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன என்பதை தெளிவாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயம் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகி இருக்கிறது என்பதை செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குரு மற்றும் சனி பகவான் உறுதிப்படுத்துகின்றன. குரு பயிற்சியின் காரணமாக குரு வக்ர பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் இதுவரை லாபஸ்தானம் தரக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தற்போது வக்ரகதியில் திரும்புவதால் சின்ன சின்ன விஷயங்கள்ல தடைகள் ஏற்படலாம். இருப்பினும் அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதன் காரணமாக எதிர்பாராத பல நன்மைகள் காத்திருக்கு என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியிலே அவருடைய சுப பார்வை என்பது மிக அதீதமாக கிடைக்கிறது. அப்படி கிடைப்பது ஒரு மிகப்பெரிய அரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறதுங்க. அப்படி கிடைப்பதால் எண்ணிலடங்கா நன்மைகள் குடும்ப ரீதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. பல்வேறு விதமான தோஷங்கள் விலக போகிறது. எனவே குடும்பத்தில் நீடித்த பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறதுங்க. வருமானம் அதிகரிப்பது மட்டுமல்லாது புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகி இருக்கிறது. உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு உறவினர்கள் வியக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதல்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் அதீத பலம் பொருந்திய சனி பகவான் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. அதற்கான பலன் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான சம்பவங்கள் நடைபெற போகின்றன. இந்த சம்பவங்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை குரு பயிற்சி ஆனது உறுதிப்படுத்துதுங்க. குரு வக்ர பயிற்சி மற்றும் சனி வக்ர பயிற்சியின் காரணமாக செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு அற்புதமான மாறுதல்கள் நடைபெற இருக்கிறது. நீதிமன்ற வழக்குகள், பூர்வீக சொத்துகள் போன்றவற்றில் இருந்த பல்வேறு விதமான சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தும் குறைந்து மிக சிறந்த ஒரு முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நிலைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான். எனவே குரு பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் அமரப்போகிறார். குரு பகவானும் வக்ரகதியில் திரும்புவதால் மிக சிறந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. உத்தியோகத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு, எதிர்பார்த்தபடியே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாறுதல் போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதுங்க. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள் குறைகிறது. அனைத்திலும் மிக அதிகப்படியான நன்மை பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பல மடங்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. மேலும் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உத்தியோக ரீதியாக சிறப்பாக கிடைக்கும்.
தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. குரு பகவான் மட்டுமல்லாது சனி பகவானுடைய அமைப்பும் மிக சிறப்பாக அமைந்திருப்பதால் புதிய முதலீடுகளை மிக அதிக ஆர்வத்துடன் ஈடுபடலாம். புதிய முதலீடுகள்ல மிகப்பெரிய அளவுல நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. உங்களுடைய தொழில் வியாபார ரீதியான பணிகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்குங்க. லாபம் அதிகரிக்குங்க. உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அரசாங்கத்தின் ஆதரவும் கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு, பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபார துறையில் உச்சபட்ச வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் துறையில் அசூர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி உள்ளது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில அதிகப்படியான நன்மைகள் மறுக்கப்பட்ட நிலை மாறி அதிகப்படியான நன்மைகளும் வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக பல மடங்கு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குதுங்க. எனவே அனைத்து விதமான விஷயங்களிலும் சிறந்த முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. பல்வேறு விதமான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்குங்க. எனவே இந்த அற்புதமான தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது நீங்கள் நினைத்ததை விட சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் பெறக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் இருக்கிறது. மன அமைதி, வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் கிடைக்க இருக்குங்க. அரசியல் துறையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களும் குறைந்து மிக அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகி இருக்கிறது. உங்களது திறமை முழுவதும் வெளிப்பட்டு மக்களிடம் உங்களது செல்வாக்கு அதிகரிக்க போகிறது. பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் துறையில் இருப்பவர்கள், மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில பலவிதமான குழப்பங்கள் தெளிவு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பார்த்தபடியே கல்வி சார்ந்த சூழ்நிலை மிக சிறந்த ஒரு அமைப்பாக மாறப்போகிறது. மேலும் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகள் அனைத்தும் மனநிறைவு தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. உங்களது வயலை பார்த்தாலே உங்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளலாம். குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை, அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் உங்களுக்கு எளிய முறையில் கிடைக்க போகிறது. பற்றாக்குறை என்பது இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறையில் இருப்பவர்கள் பழைய கடனை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் உருவாகிறதுங்க. குரு பகவானுடைய அமைப்பு காரணமாக அற்புதமான பல மாறுதல்கள் நிச்சயம் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. செவ்வாயும் மிக சிறப்பாக இருப்பதால் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகளை ஏற்று பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. எனவே பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதுங்க. பெண்மணிகள், சிம்மராசிக்கார பெண்மணிகள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற சுப காரியங்கள் குடும்பத்தில் நடைபெற போகிறது. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய சிறந்த யோகம் அமைந்திருக்கிறது. முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்பதால் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. மேலும் இந்த குரு வக்ர பயிற்சியை மிக சிறந்த பயிற்சியாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு.